உயர்ந்த அந்த 3 மணி நேரத்துல சுவாமி தேசிகன் ரச்சனை பண்ணார். அந்த கவியும் ரச்சனை பண்ணிட்டார். அந்த கவி ரங்கநாதருடைய மணி பாதங்கள், தாமரை பாதங்கள் மேல ஒரு 300 ஸ்லோகங்கள் 3 மணி நேரத்தில் எழுதிட்டார். தேசிகன் கிட்ட கேட்டா சுவாமி தேசிகன் சொன்னாரா, பாதத்து மேல எழுதுறதுக்கு எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனா பாதத்தை தரிக்கக்கூடிய பாதுகைகள் மேல 1008 ஸ்லோகங்கள் ரச்சனை பண்ணியிருக்கேன் 3 மணி நேரத்துல, அதுக்கு பாதுகா சஹஸ்ரம்னு பேரு அப்படின்னு கொடுத்தார். அந்த பாதுகா சஹஸ்ரத்தை தான் பார்க்க போறோம். இந்த பாதுகா சஹஸ்ரம் பெருமாள் ரங்கநாதனுடைய மணிப்பாதுகைகள் மேல ரச்சனம் பண்ண ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம். இதுல 32 பத்ததி இருக்கு. பத்ததின்னு சொன்னாலே நடை, நடைபாதைன்னு அர்த்தம். சம்திங் தட் இஸ் a pathway. So the movement of the Lord with his divine footwear, பாதுகா. பாதுகாங்கிறது ஸ்திரீலிங்கம். அதனால 32 பத்ததிகளா எழுதியிருக்கார். முதல் பத்ததி பிரஸ்தாவன பத்ததி. பிரஸ்தாவனா பத்ததியில் இருக்கக்கூடிய முதல் ஸ்லோகம், சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகரஹ ஜயந்தி புவனத்ராண பத பங்கஜரேணவஹ. சந்தஹா அப்படிங்கிற வார்த்தையில தொடங்கிறது. சந்தஹான்னு தொடங்கின இந்த முதல் ஸ்லோகத்தின் முதல் வார்த்தை தான் 1008வது ஸ்லோகத்தின் கடைசி வார்த்தை. சந்தஹால ஆரம்பிச்சு சந்தஹால முடிச்சார். இப்ப யாருக்காவது திவ்ய பிரபந்தத்துல இந்த மாதிரி ஆரம்பமும் முடிவும் ஒரே வார்த்தை ஏதாவது ஞாபகம் இருக்கா? எது? உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன். அப்புறம் அதில் என்ன கடைசியில் என்ன வரும்? உயர்வு. சரி, அப்புறம் நம்ம அது சேர்த்து சொன்னாலும் ஒரே வார்த்தையா இருக்கணும். அது அந்தாதியில முதல் வார்த்தை கடைசி வார்த்தை கரெக்ட், ஒரே வார்த்தை. கதிரவன், கதிரவன் இது இது பேர் என்ன? உதிக்கும் செங்கதிர் உச்சி திலகம், உதிக்கும். சரி, அபிராமி அந்த கடைசி வார்த்தை என்ன? ஆத்தாளை எங்கள் அபிராமவல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவியடங்கும் காத்தாளை மாதுளம் என ஐங்கரம் பாசாங்குஷமும் கையும் கருமும் சேர்த்தாளை முக்கண்ணி தொழுவார்க்கு ஒரு தீங்கு இல்லையே. ஏதானே முடியுது? உதிக்கின்ற முடிய. அது என்ன வரும்? சரி, அப்புறம் நீங்க கேட்டு சொல்லிடுங்க அத. அப்புறம் 3ஆம் திருவந்தாதியா இருக்கா? ஞாபகம் இருக்கா? திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் ஆரம்பிக்கிறதா, பூமேல் திரு. ஒரே வார்த்தையில ஆரம்பிச்சு ஒரு வார்த்தையில முடியுது, தனி வார்த்தை. இது திருங்கிற வார்த்தைய நீங்க தனி வார்த்தையா வச்சுக்கலாம். அந்த மாதிரி சந்தஹா சந்தஹான்னு முடியுது. அப்பேற்பட்ட சந்தஹா நல்லவர்கள் வாழக்கூடிய, உங்களை மாதிரி நிறைய பேர் நல்லவா இருந்திருக்கா. சந்தஹா சேகரஹா. சேகரஹானா ஒரு மேலே போட்டுக்கக்கூடிய ஒரு ஆர்னமெண்ட், தலைக்கு மேலே போட்டுக்கக்கூடிய. சிவபெருமான் சந்திரனை தம் முடி மேலே சேகர பாகத்தில் வச்சுருக்கார். அதனால அதுக்கு சந்திரசேகரன்னு பேர் அவருக்கு. அதனால சந்தஹா சேகரஹா ஸ்ரீரங்க பிருத்திவீஷ சரணத்ராண. ஸ்ரீரங்கேஷ, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய ஆச்சரியமான பாதங்களை தாங்கக்கூடிய மணிப்பாதுகைகளிலிருந்து புறப்படக்கூடிய அந்த தூளியை எந்த சந்துக்கள் தங்க தலைமையில தரிச்சுருக்காளோ, சந்தஹா ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரண திராணசேகராக ஜெயந்தி. ஜெயந்தினா அவர்களுக்கு நல்லது உண்டாகும், வெற்றி உண்டாகும். ஜெயந்தி அவர்களுக்கு வெற்றி உண்டாகும். புவன திராண பத பங்கஜ ரேணவஹா. பத பங்கஜ, பங்கஜன்னு சொன்னா தாமரைன்னு அர்த்தம். ஏன் பங்கஜ தாமரைன்னு அர்த்தம்? ஏன்னா அது சேற்றில் பிறக்கின்றது. இட் இஸ் பார்ன் இன் த மார்ஷஸ். அதனால பங்கஜ, ராஜீவ இதெல்லாம் அதற்கு இருக்கக்கூடிய பெயர். அதனால ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவஹா. பத பங்கஜ பெருமாளுடைய தாமரை பாதங்களை தரிக்கக்கூடிய அந்த பாதுகைகள். ரேணு, ரேணுன்னு சொன்ன என்ன அர்த்தம்? பொடின்னு அர்த்தம்,
டஸ்ட். அதனால தான் திருப்பதியில் ஸ்ரீபாத ரேணுன்னு ஒன்று கொடுப்பா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. நீங்கள் திருப்பதிக்கு போய் யாரையாவது நன்னா தெரியும்னா ஸ்ரீபாத ரேணு வாங்கிடுவாங்க. யாரை நன்னா தெரியும்? பெருமாளை தான் இல்லையா? அதனால் அவர்கிட்ட கேட்டு ஸ்ரீபாத ரேணுன்னு ஒன்று கிடைக்கும். ரொம்ப பச்சை கற்பூரத்தில் பண்ணியிருப்பா. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஸ்ரீபாத ரேணு, ரேணுனா பொடின்னு அர்த்தம். அந்த ரேணுவை பத பங்கஜ ரேணவகா, அந்த ரேணுவை தரிக்கக்கூடிய ஆஸ்திகர்கள் எங்களை ஆசீர்வதிக்கட்டும், எங்களுக்கு நல்லதையே செய்யட்டும். அதனால சந்தகா ஸ்ரீரங்க பிருத்திவீஷ சரண திராணசேகராக ஜெயந்தி புவனத்ராண பத பங்கஜ ரேணவகான்னு உயர்ந்த இடம் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகம், முதல் ஸ்லோகம். பரதாய பரம், ரெண்டாவது ஸ்லோகம். இதை நீங்கள் உங்கள் மொபைலில் எங்கேயாவது பாதுகா சஹஸ்ரம் இருக்குன்னா டவுன்லோட் பண்ணினா கேட்டுக்குங்கோ, இல்லாட்டா அப்படியே கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்ததே பெரிய விஷயம். அதனால் பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞம் அசேஷதா பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவகான்னு எடுத்தார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. இந்த கவுண்ட் பண்ணுறதுன்னு ஒரு வழக்கம் இருக்குது இல்லையா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச இடத்தெல்லாம் சொல்லுங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் போயிருக்கோமே, காஷ்மீர் போயிருக்கோம், அதை போயிருக்கோம், இங்கே போயிருக்கோம், ஏதாவது சொல்வேள். வென் யூ ஸ்டார்ட் கவுண்டிங், இப்படி நீங்கள் ஒரு விரலாக தாண்டி தாண்டி கவுண்ட் பண்ணுவேள். சம்ஸ்கிருதத்தில் பொயட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பிராச்சீனத்தில் ஒரு ஸ்லோகம் உண்டு. என்ன சொல்வான்னா, இப்போ கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன். காளிதாசன் முதல்ல தெரிஞ்ச கவிஞர்கள் பேரெல்லாம் சொல்லுங்கோ. இப்போ காளிதாசன் சொல்கிறேன். அடுத்தது வேற ஏதாவது கவி சொல்லுங்களே. தமிழ் சம்ஸ்கிருதத்தில் மாகன், பாரவி, பாசா, ஹர்ஷா, இவ்வளோ பேர் இருக்காள். ஆனால் ரூல் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். இப்போ நீங்கள் காளிதாசன்னு சொல்லிவிட்டா மற்ற கவிஞர்கள் எல்லாம் இதே கையில் எண்ணக்கூடாதான், இன்னொரு கை தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் ரைட் ஹேண்டில் காளிதாசன் விட்டேன், பாரவி மாகன்னு சொல்லக்கூடாது. அந்த தமிழ்நாட்டில் ஆட்டோக்காரன் சார் அந்த கையில் குடி சார் அப்படிமா, இந்த கையில் தான் நம்ம சொல்லணும். புரியுறதா? ஏன்னா காளிதாசன்னு சொன்ன இடத்துல இன்னொரு கவி அந்த கையில் வரக்கூடாதான். புரியுறதோ? அவர் அதாவது ஷணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலேன்னு ஒரு வச்சனம் உண்டு பிராச்சீனத்தில். பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணும்? ஒரு கட்டு போடும். பிரம்மாஸ்திரத்தை விட்டால் கட்டு போடும். யாரை கட்டு போட்டுது? ஹனுமார்ப்பா. இப்போ எல்லாரும் அலர்ட் ஆகிட்டு, சூரியன் உதிக்கிறாரோ இல்லையோ விட்டமின் டி எல்லாருக்கும் ஆயிடுது. அப்போது ஹனுமான் இருக்கார் இல்லையா, ஹனுமானுக்கு அவர் லங்கையில் இருக்கும்போது பிரம்மாஸ்திரம் ஒரு கட்டு போட்டுது. அந்த கட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு முன்கட்டு ஒன்று இருந்தது. அது யாருன்னா இந்த ராட்சச ஸ்திரீகள்லாம் போட்டா. ஏன்னா ஹனுமானை கண்ட்ரோலே பண்ண முடியல. அப்போது இந்திரஜித்துக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த லேடிஸ்லாம் ட்ரை பண்ணா. அவாத்தில் இருக்க திருமங்கலை சரடு, கணத்தில் இழுக்கக்கூடிய கயிறு, அப்புறம் அவளுக்கு கொரியர் டப்பா வந்த அந்த கயிறு எல்லாத்தையும் போட்டு அனுமானை கட்டுப்படுத்தி போடணும்னு நினச்சா முடியல. அப்புறம் பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணிடுத்து, பிரம்மாஸ்திரம் ஹனுமானை ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஒரு வரும். ஆனால் பாவம் அவர் ரொம்ப சீனியர் சிட்டிசனுங்கிறதுக்காக ஹனுமான் கொஞ்சம் கட்டுப்பட்டு நின்றுட்டார். அவரை அந்த பிரம்மாஸ்திர கட்டு மெதுவாக ஒரு மெல்லிஷாக ஒரு கயிறு போட்டுது. போட்ட உடனே என்ன எடுத்து இந்த ஸ்திரீகளுக்கெல்லாம் அப்போ தான் கொஞ்சம் தைரியம் வந்தது. பத்தியா இவரை கட்டி போட்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுல இருக்கக்கூடிய இந்த தோராயிரமாக இருக்கக்கூடிய சாதாரண கயிறு அதெல்லாம் எடுத்துன்னு ஹனுமானை கட்டு போட்டுடுது. இப்படி ஆரம்பிச்சது பாருங்க இந்த ராட்சசிகள்லாம் ஹனுமானை கட்டு போடுறதுக்கு. அந்த பிரம்மாஸ்திர கட்டு இருக்கு இல்லையா, பட்டான்னு அது ரிலீஸ் பண்ணி விடுத்தோம். சாதாரண கயிறு வந்த உடனே இந்த பிரம்மாஸ்திர கயிறு டப்பால்னு ரிலீஸ் ஆகிடுத்தான். ஏன்? அதுகளுக்கெல்லாம் ஒன்றும் புரியல. அது குவாலிட்டி அப்படி இருக்கு போல இருக்குன்னு நினச்சுடுத்து. இல்லை, பிரம்மாஸ்திரத்துக்கு என்னவா, நம்ம கட்டு போட்ட உடம்புல இந்த லோ குவாலிட்டி கயிறெல்லாம் எப்படி இருக்கலாம் அப்படின்னு அதுக்கு சொரணையாம். பிரம்மாஸ்திரத்துக்கு சொரணை ஜாஸ்தி, அதனால அது விடுபட்டு விடுத்தோம். ஷணப்பனார் கண்ட பிரம்மாஸ்திரம் போலேம்பா. பெருமாள் கிட்ட சரணாகதி பண்ணிவிட்டா, இவர்கிட்ட பண்ணியிருக்கேன், எதுக்கும் நம்மாத்துலலாம் பழக்கம், இன்னும் 2 பேர்கிட்டையும் பண்ணி வைக்கிறது, அந்த தெய்வங்கள்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன்னா இவர் விட்டுருவர். இவர் பிரம்மாஸ்திர கட்டு மாதிரி, நீ எப்போ என்கிட்ட வந்துட்டியோ நான் உன்னை காப்பாற்றுவேன். நீ இன்னும் 2 பேர் இந்த பேக்கப் எல்லாம் வச்சுட்டேன்னு வச்சுக்கோ, நான் ரட்சிக்க மாட்டேன். துவைரக்ஷதி ரக்ஷகைஹி கிமன்யைஹி, நீ காப்பாற்றணும்னு நினச்சுட்டா நான் இன்னொருத்தர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை.
நீ காப்பாற்ற மாட்டேன்னு நினைச்சுட்டியான இன்னொருத்துக்கிட்ட போய் பிரயோஜனம் இல்லை. எப்போ நீ காப்பாற்ற மாட்டேன்னு நினைச்சுட்டோ இன்னொருத்தரால காப்பாற்ற முடியாது. நீ எப்போ காப்பாற்றுவேன்னு முடிவு பண்ணிட்டு இன்னொருத்தர் காப்பாற்றி பிரயோஜனம் கிடையாது. त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च அரக்ஷதி ரக்ஷகைः கிமன்யைः. பிரம்மாஸ்திரம் மாதிரி காளிதாசனை எண்ணின கையில இன்னொரு கவிஞனை எண்ண முடியாது. பக்தர்கள் யாரு சொல்லுங்க, பக்தர்கள்லாம் யார் 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 அவங்களுக்கு தெரிஞ்ச பக்தர்கள்லாம்? இப்போ நீங்கள் அப்படியே கொஸ்டின் பேப்பர் நான் லீக் பண்ணிட்டேன். பரதாயப்ப நீங்கள் பரதன்கள், இல்லாட்டா பிரஹ்லாதன், துருவன், பாருங்க நிறைய பேர் வரா. இதுல இங்க தியாகராஜர், பரமபாகவத மௌனிவர சசி விபாகர சனக சனந்தன திகீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవముగా కయందరో పరమ భాగవత அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறார். அவர் போடுறார். ஆனால் தேசிகன் சொன்னார், ஃபர்ஸ்ட் பக்திக்கு லட்சணம்னு இந்த உலகத்தில் எடுத்துட்டா பரதன் ஒத்த தானா. பரதன் சொல்லல, பரதன் மட்டும்தான் அப்படின்னு விட்டார். பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை பிரதமோதாஹரணாய பக்தி பாஜாம் யதுபக்ஞம் அசேஷதா. ஏன் பரதன் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் லக்ஷ்மணனை ரொம்ப வசத்தி சொல்லுவோம். சித்திரரத்னமயங்கிற அந்த கீர்த்தனையில் தியாகராஜர் எடுக்கிறார். சித்திரரத்னமய சேஷதல்பமண்டு சீதாபதி நீ யூச்சி ஜூச்சி மித்ரி பாக்யமே பாக்யமு. பெருமாளுக்கு சர்வவித கைங்கரியமும் பண்ணவன் லக்ஷ்மணன். கூடவே இருந்துக்கான். அவன் பக்தன் கிடையாதான்னா, கூட இருக்கிற பர்மிஷன் கொடுத்ததுனால தான் அவன் இதெல்லாம் பண்ணான். அவனால ராமரை பிரிஞ்சு இருக்க முடியாது. பொதுவாக இந்த ட்ராமாலாம் ஸ்டேஜில் போடும்போது the people who come to the limelight are the people who are seen by the audience. யாரெல்லாம் நடிச்சிருக்காளோ அவளெல்லாம் கூட்டு சொல்லுவா. பாவம். ஆனால் இந்த சீன் டு சீன் மாற்றும் போது டார்க்காக ஆகும்போது இந்த டீப்பாயை கொண்டு வைக்கிறது, இந்த ஸ்க்ரீனை போடுறது, பாவம் அவ இருக்கிறபடியால் தான் இவரால் வந்த உடனே வைதேகி வா அப்படின்னு நம்ம கிரேசி மோகன் சொல்லுவார். ஜானு அப்படிம்பார். அந்த ஜானுலாம் வரணும்னா அந்த டீப்பாயெல்லாம் கொண்டு யார் வைப்பா? அப்போது அவளுக்கு க்ரூ அப்படின்னு பேர். முன்னாடி வரவாளுக்கு காஸ்ட்னு பேர். லக்ஷ்மணா வாஸ் இன் த காஸ்ட், பரதா வாஸ் இன் த க்ரூ. ராமர் இப்போ என்னால் வர முடியாது, நீ அயோத்தியாவில் இருன்னு சொல்லிட்டார். இருந்துட்டார். ராமரை 14 வருஷம் பார்க்கவே இல்லை. தான் தான் அந்த ராமர் காட்டுக்கு போனதுக்கு காரணம்ங்கிற மத்தவா சொன்ன பழிய வேற 14 வருஷம் தாங்கிட்டு இருந்தார். பரதனை சந்தேகப்படாதவாளே இல்லை. ராமமாதா கௌசல்யா, பரதனுடைய சொந்த தம்பி லக்ஷ்மணன், பரத்வாஜ மகர்ஷி, குஹப்பெருமான், வசிஷ்டர், ஆத்தானா பேரும் பரதனை சந்தேகப்பட்டா. ஏன்னா பரதன் தான் இப்படி சொல்லி கை வரம் கேட்டான். ஆனா இவா சந்தேகப்பட்ட அந்த பழியெல்லாம் ஏத்துண்டு தரிச்சுட்டு இருந்தான். he bore the brunt of it. the process of bearing the brunt of that which has not been committed by that person. அவன் ஏத்துண்ட பழி அவன் மண்ண தப்பே இல்லை. அதனால பரதன்னு பேரு. அப்பேற்பட்ட பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை. பரதன்லயே 3 பரதன் இருக்கா. யாரு பரதன்? சகுந்தலா உள்ள பிள்ளை பரதன். அப்புறம் ஜட பரதன், பரத முனி. அதனால ஆதி பரதன்னா ஜடபரதர், மத்தியமமான பரதன்னா துஷ்யந்தன் பிள்ளை சகுந்தலா பிள்ளை பரதன், 3வது ராமர் தம்பி பரதன், 4வது பரத முனி. பரத அப்படிங்கிறத எப்படி டிரைவ் பண்ணலான்னா, பாவ ராக தாளம். பாவம் ப, ராகம் ர, தாளம் த. இப்போ ஒரு நாட்டியம் ஆடுறான்னு வச்சுங்கோ, அது என்ன பாவம்னு தெரியணும் இல்லையா? அவள் பாட்டுக்கு ஏதோ கற்றுக் கொடுத்துருக்கான்னு பண்ணினாங்கிறதுக்காக நான் எப்படி இல்லைன்னு நினச்சேன், பாவம் அவள் ஏதோ நினச்சின்னு பண்ணுறா, நமக்கு ஏதோ நினைக்கிறது. அதனால் அந்த அந்த பாவம் தெரியணும். அது ராகமும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். த ராகம் ஷுட் ஃபிட். தாளம் தாளத்துக்கும் அடங்கி இருக்கணும். அது பாவ ராக தாளங்களோடு கூடிய
நாட்டிய சாஸ்திரம் தான் பரத நாட்டிய சாஸ்திரம், பரதநாட்டியம்னு சொல்றோம். அந்த பாடல்கள்ல பாவம் இருக்கு, ராகம் இருக்கு, தாளம் இருக்கு. சம்திங் இன் சிமிலர் டு திஸ் பட் நாட் எக்ஸாக்ட்லி திஸ். பிரபந்தங்களுக்கு அரையர் சேவைன்னு ஒன்று உண்டு. அதுவும் பூபதி திருநாள்லாம் ஆகும். அதாவது இப்போ வைகுண்ட ஏகாதசிக்கு முன் 10 பின் 10ன்னு உண்டு ஸ்ரீரங்கத்தில். ரா 10 பகல் 10. அதில் திருநெடுந்தாண்டக அரையர் சேவை ரொம்ப பிரசித்தம். திருமங்கையாழ்வாருடைய கடைசி பிரபந்தம் திருநெடுந்தாண்டகம். அந்த திருநெடுந்தாண்டகத்தில் இருக்கக்கூடிய பாசுரங்களை அந்த அரையர் சுவாமிகள் மேலே ஒரு கிரீடம், நீங்கள் பார்த்துருக்கலாம் தெரியல, இன்டர்நெட்டில் அரையர் சேவைன்னு போடுங்க, போட்டு பார்த்தீங்கன்னா ஜம்முன்னு அதில் அரையர் சேவை பண்ணி காமிப்பா. கையில் ஒரு தாளத்தை வச்சு தாளம் போட்டு ஒரு ராகத்தில் பாடுவா. நீங்கள் உடனே ரொம்ப அதில் கிரகபேதம் பண்ணுறாளா, கல்யாணியில் போய் காம்போஜிக்கு வராளாலாம் கேட்காதீங்க. சாதாரணமாக அவளுக்கு தெரிஞ்ச பாட்டை ஏதோ பாடுவா. இந்த பாவ ராக தாளங்களோடு பிரபந்தத்தை கொடுத்த வள்ளல் நாதமுனிகள்னு பேர். அந்த நாதமுனிகள் யாரை தாங்கினர்? திருவாய்மொழி பாசுரத்தை தாங்கினர். அந்த திருவாய்மொழியை கொடுத்தது யாரு? சுவாமி நம்மாழ்வார். அதனால பரதாய பரம் நமோஸ்து தஸ்மைனா நம்மாழ்வார் வாழட்டும்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், இப்போ பெருமாள் கோவிலுக்கெல்லாம் போனா என்ன கொடுப்பா? பிரசாதம் கொடுப்பா. பாருங்க, பாயிண்ட்டை பிடிச்சா பாருங்க, அதுதான் பக்திங்கிறது இல்லையா? ஷடாரி சாதிப்பா. என்னை கேட்டுருந்தா நல்லா புளியோரை கொடுப்பா. இன்னைக்கு கார்த்தால என்ன மெனுன்னு தெரியல, மோகனை கேட்டு சொல்லிவிடுறேன். பிரசாதம் அதுக்கு முன்னாடி ஷடாரி சாதிப்பா. ஷடாரி எதுக்கு சாதிக்கிறா? இப்போ வந்து ஏன்னா பெருமாள் கோவிலுக்கே வந்தே பழக்கம் இல்லை ஒருத்தருக்குன்னா அவருக்கு அந்த ஷடாரி வச்சோன்னா அவருக்கு ஒரே சந்தோஷமாயிடும். நமக்கு தான் இப்போ இது 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 பேர் என்ன, பட்டாபிஷேகம் ஆயிடுத்துன்னு எடுத்துன்னு போயிட்டா எப்படி. அதனால இந்த பட்டர் சுவாமிலாம் இப்போல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கா. அது வைக்கிறதே நமக்கு தெரியாது, அந்த மாதிரி வச்சுருவா. நம்ம சொந்தம் கொண்டாடிட்டா எப்படி. அதனால அந்த ஷடாரியில் நீங்கள் கவனிச்சிருந்தேன்னா மேலே 2 பாதுகைகள் இருக்கும். அந்த 2 பாதுகைகள் ரங்கநாதனுடைய பாதுகைகள். அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதி தான் சுவாமி நம்மாழ்வார். நம்மாழ்வாரானவர் பெருமாளோட பாதுகையை தாங்குறாரா. அதனால இதுக்கு முழு பேரு ஸ்ரீ ஷடகோபம்னு பேர். இதுக்கு ஸ்ரீ ஷடகோபத்துக்கு இன்னொரு பேரு ஷடாரி. அந்த ஷடாரியை நம்ம மேல வைக்கிறா. பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை, நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தை நம்ம மேல வைக்கிறா. பிரதமோதாகரணாய, ஏன் நம்மாழ்வாருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா மறந்து போகாதுன்னு அர்த்தம் இல்லையா? ஷடாரி வச்சது மறந்து போகாதுன்னு இல்லை, இப்போ உபன்யாசத்துல கேட்டது மறந்து போகாது. கேட்டிருந்தால் இல்லையா, கேட்டிருந்தா மறந்து போகாது. ஏன்னா இப்படி இருக்கக்கூடிய இந்த எதிர் வெளிச்சத்திலையும் யாரு எத்தனை நாள் அசந்திருக்கான்னு நான் பார்த்துட்டேன். இதுக்கே 4 பேர் முழுக்க இப்போதான் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் கொஞ்சம் அசந்தா, முன்னாடி கண்டுபிடிச்சிட்டேன். இதில் தப்பு ஒன்றும் இல்லை. அதாவது விட்டதை இங்கே பிடிக்கலாமே, அங்கே அந்த அந்த அறையில் விட்டதை இங்கே பிடிச்சுடலாம் இல்லையா? பரதாய பரம் நமோஸ்து தஸ்மை, அப்பேற்பட்ட பரதனுக்கு பிரதம உதாஹரணாய பக்தி பாஜாம். பிரதம உதாஹரணாய, he is the first example for such selfless uninterrupted தைலதாராவத்து அவிச்சின்ன ஸ்மிருதி சந்தான ரூபன் பாஷ்யக்காரர். தைலதாராவத்து, இப்பெல்லாம் எண்ணெயிலேயே ஒரு சைக்கிள் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய பெரியவாள்லாம் ஒரு காலத்துல சக்கில் ஆட்டி தான் சாப்பிட்டுருப்பேள் சின்ன வயசுல. இப்போ அது மாறி அப்புறம் நடுவில் வந்து இந்த இது பேர் என்ன, அந்த சிந்தூர பூவே, அந்த பூவே, இந்த பூவே, ரைஸ் பிராண்ட் எல்லாம் மாறி அதை ட்ரிபிள் ரிஃபைன்ட் ஆக்கி அதில் இருக்கிறதெல்லாம் எடுத்தோம்னா வைத்தியர்கள்லாம் சொல்லிவிட்டா, இப்போ இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் சாப்பிட்டுட்டேன்னா ரொம்ப நாள் இருக்க முடியாது உங்களால். அதனால் நீங்கள் மறுபடியும் வந்து இந்த இது பேர் என்ன, இந்த நேச்சுரல் இதுக்கே போங்க, கடலை எடுங்கோ, அதை அப்போ கோல்ட் ப்ரெஸ்டுன்னு ஒன்று அவள் நம்ம இதற்கு ஆட்டி 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 கொடுத்து அந்த அந்த எண்ணெயை சாப்பிட்றது ஒரு வழக்கம். இந்த எண்ணெயை நீங்கள் அவள் டப்பாவில் போடும்போது பாருங்க, இந்த தண்ணி வரா மாதிரி சத்தமே கேட்காது, குவைட்டாக வரும், ஒரு பபுள் இல்லாமல் நீட்டாக வரும். அந்த மாதிரி தான் பக்தி இருக்கணுமா. தைல தாராவத்து, தைலம் எப்படி கீழே வழிகிறதோ, அதனால் அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த பக்தி.
பிரதம உதாகரணாய such selfless, uninterrupted, unadulterated கலப்படமே இல்லாத. இப்போ இந்த கலப்படம் இல்லாதேன்னு சொல்லும்போது ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன். சுதர்ஷன் இருக்காரா? இன்னும் வரல. என்னன்னா, இந்த ஏதோ ஒரு கடையிலலாம் நிறுத்துறா பாருங்க இவாள்லாம், இந்த ஓட்டுநர்கள்லாம், சாரதிகள்லாம், அந்த கடைக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு நாங்கள் தான் ஏதோ சொல்லிவிட்டோங்கிறதுக்காக நாங்களே கேட்குறோம், ஏன்பா இந்த கடையில் நிறுத்தினா? அவனுக்குலாம் ஏதாவது கடையில் ஏதாவது ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பான் அவன். இப்போ மஸ்க் வந்து ட்விட்டரை வாங்குறேன்னு சொல்கிற மாதிரி இவர் ஏதோ கடையில் ஏதாவது இருப்பார். அதனால் அந்த கடையில் வாங்கிவிட்டு நீங்கள் வந்து பின்னாடி போனோடனே இந்த துஷ்யந்த் ஒரு கடைக்கு கூட்டுன்னு போனார், குங்குமப்பூ தரேன்னு சொல்லிவிட்டு இது தேங்காயை துருவி அதில் நன்னா கலரை போட்டு பகவத்பாதாள் எடுத்தார். லலாட்டே காஷ்மீரம் விலசதிகளே மௌக்திகளதா ஸ்புரத் காஞ்சி நாபா கரிகளப கும்பஸ்தனனத பரீக்ஷீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா அப்படின்னு அனந்தராம தீட்சிதர் வாழ் எடுப்பார். அம்பாளுக்கு லலாட்டே காஷ்மீரம், அவள் தரிச்சுன்னு இருக்கக்கூடிய குங்குமம் வந்து கொஞ்சம் குங்குமப்பூ அளவில் அழகாக காஷ்மீர குங்குமம் மாதிரி இருக்குதுன்னு பகவத்பாதாள் எடுக்கிறார். அவர் சொன்ன குங்குமப்பூக்கும் இப்போ விற்கிறதுக்கும்லாம் சம்மந்தம் இல்லை. நீங்கள் ஏதோ வந்து அது எப்படி அது ஒருவேளை அது குங்குமப்பூ ஆற்றுக்கு போனோன்னையும் குங்குமப்பூவாகவே இருந்தால் உங்களுக்கு இப்போ குரு பயிற்சி நன்னா இருக்குதுன்னு அர்த்தம். 4 ராசிக்கு நன்னா இருக்குது. சில பேருக்கு விரைய குரு, அதனால் நீங்கள் ஆற்றுக்கு போனோன்னு அது தேங்காவாக மாறிடுத்துன்னு வச்சுங்கோ. அதில் ஏதாவது ஒரு அக்கா திருக்கண்ணம் பண்ணி சாப்பிட்ருங்க, அவ்வளோதான். அதனால் இந்த கடைக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்காக நான் வாங்காதீங்க. என்ன இருந்தாலும் ஒரு விதத்தில் எக்கானமிங்கிறது என்ன தெரியுமோ, இந்த மாதிரி நம்மளாம் வரோம், ஒரு 2 வஸ்து வாங்குறோன்னா அவா குடும்பம் நடக்கும். இங்கே என்ன உட்காந்து பொன்னியும் 5-8 வளர்த்துன்னு இருக்க அரிசி. They are all dependent on tourism. So I would never say don't buy. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஆள் நான் கிடையாது. பார்த்து வாங்குங்கோ. எதுக்குமே இந்த பொறுப்பு துறப்பு தானே. நாங்கள் வந்து இந்த டிஸ்க்ளைமரில் சொல்கிற மாதிரி தேர்பை வி ஆர் நாட் அசோசியேட்டட். நீங்கள் உடனே வந்து இந்த சின்ன இந்த ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்கான்னு வச்சுங்கோ, உபன்யாசம்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை, யாரோ கமர்ஷியலாகவே ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறான்னா அவளுக்கு என்னென்னா ஒரு கடையில் போய் நிறுத்தினா ஒரு 15% அவளுக்கு கொடுத்துருவா. இல்லை ₹1 எங்களுக்கெலாம் வருது இல்லை, இந்த கடை முதல்ல எதுன்னே தெரியாது. அதனால் நீங்கள் பார்த்து வாங்குறது உங்கள் பொறுப்பு. அதனால் இது எப்போ வந்தது இது பக்தி பாஜாம், ஏன்னா அதை தான் முக்கியமாக சொல்லிவிட்டேன். எதுபக்ஞம் அசேஷதः பிருத்திவ்யாம். எதுபக்ஞா இந்த இடத்துல என்ன சொல்கிறார், யார்லேருந்து இது முதல்ல வந்திருக்கோ, எதுபக்ஞம் அசேஷதா. ஏன்னா பரதனுக்கு முன்னாடி யாராவது இந்த பாதுகா ஆராதனை பண்ணியிருக்காளா நமக்கு தெரியாது, பண்ணியிருக்கலாம். திஸ் கான்செப்ட் ஆஃப் வர்ஷிப்பிங் த ஃபுட்வேர் எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா உலகத்தில்? நீங்கள் ஏதாவது ஒரு உங்களுக்கே இப்போல்லாம் எல்லா மதத்துக்காராலும் நமக்கு தோழர்களாக, இப்போ நீங்கள் வேலை பார்க்குற நிறுவனத்திலேயே அவள் இருக்கலாம், வெவ்வேறு மதத்தை சார்ந்தவா. வெவ்வேறு மதத்துக்காரா நமக்கு நம்ம மாத்தில் சம்பந்தியாக வேற அமையக்கூடிய காலகட்டம் வந்துடுத்து இப்போது. அதனால் உங்கள் தெரிஞ்ச சம்பந்திக்கிட்டே கேட்டுக்குங்கோ, தப்பாக சொல்லலை. அதாவது எல்லாருக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்குதுன்னு எல்லாத்து குழந்தைகளும் நினைக்கிறா. அதனால் சரீர பேதம் இருந்தால் என்ன, அதனால் அந்த சம்பந்தி சுவாமி கிட்ட கேளுங்கோ. அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் எதை ஆராதனை பண்ணுறீள்? பெருமாளுடைய பாதுகை. வாட்? ஸ்லிப்பர்ஸ்? யூ ஆர் வர்ஷிப்பிங் ஸ்லிப்பர்ஸ் இல்லையா? அவளுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சனாதன தர்மத்தில் ஞாபகம் வச்சுங்கோ, ஒருத்தருக்குள்ளேயும் ஜீவாத்மா இருக்கு. ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு ஜீவாத்மா தான், அது ஒரு ஜீவாத்மா இருக்கு. இதுக்குள்ள ஜீவாத்மா இருக்கா? இதுக்குள்ள இருக்கா? இப்போ நமக்குள்ள ஹிருதய கமலத்தில் இருக்குன்னு சொல்கிறோம், கரெக்டா? இங்கே ஒரு கவிழ்த்த தாமரை, இங்கே டாக்டர்லாம் இருக்கா. நான் வந்து இப்போ தான் அப்போலோ ஃபார்மசியில் அது ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர்கிட்ட போய் ஒரு 7 நாள் சப்தாகம் வாத்தில் சொன்னேன். அவர் பெரிய கார்டியாலஜிஸ்ட் பிரதாப் ரெட்டி. அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் நிறைய இந்த சிகிச்சையெல்லாம் பண்ணியிருப்பேள், ஹிருதய கமலத்தை பார்த்துருக்கீங்களா? ஏன்னா சாஸ்திரத்தில் எப்படின்னா இந்த இடத்துல ஹிருதய கமலம்னு ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு தாமரை இருக்கான், குட்டி தாமரையாம்.
அந்த தாமரை கவிழ்ந்து இருக்குமா, அதுக்குள்ள ஜீவாத்மாலாம் இருக்குமா அப்படின்னு சொல்றா. இப்போ இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சரீரத்துக்குள்ள சொல்லியாச்சு. இப்போ இதுக்குள்ள நீங்க ஜீவாத்மா இருக்குங்கிற எந்த இடத்துல இருக்கும்? அதான் சார் வயரும் இதுவும் அணுஸ்வரூபமா இருக்கும். எங்க இருக்கும்? அது நமக்குள்ளேயும் தானே அணுஸ்வரூபம். எல்லா இடத்துலயும் இருக்குன்னா அது ஒரே ஜீவாத்மா எப்படி எல்லா இடத்துலயும் இருக்கும்? இப்போ எல்லா இடத்துலயும் இருக்குன்னு சொல்லிட்டா ஒரு ப்ராப்ளம் வந்துடும். சரி, இப்போ நம்ம சரீரத்துல ஜீவாத்மா முழுக்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிவிடுறேன். இப்போ நம்ம ஜீவாத்மா நம்ம உடம்பு முழுக்க இருக்கு அப்படின்னா, இப்போ அடுத்த ஜன்மம் நம்ம ஒரு பூனையா பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்க. பயப்படாதீங்க, சொல்றேன். பூனையா பிறக்கிறோம்னா இந்த ஜீவாத்மா அந்த சரீரத்துக்குள்ள போகணும். பூனை நம்மள எவ்வளோ இருக்கும்? பாவம், அது ஒரு 10% கூட இருக்காது. இப்போ இந்த ஜீவாத்மா இவ்வளோ உடம்பு முழுக்க இருக்குன்னா அது எப்படி அந்த பூனை உடம்புக்குள்ள ஃபிட் ஆகும்? ஒரே ப்ராப்ளம் வந்துடும், ஸ்பேஸ் ப்ராப்ளம் வந்துடும் இல்லையா? கம்ப்ரெஸ் ஜீவாத்மாவை கம்ப்ரெஸ் பண்ண முடியாது, உடைக்க முடியாது, அதுக்கு தூக்கம் இருக்காது, தாகம் இருக்காது, 8 குணங்கள் சொல்லியிருக்கே, ஞாபகம் வச்சுங்கோ. ஜீவாத்மா தூண்டு தான் இருக்கும், ஆனால் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உடம்பு முழுக்க இருக்கும். ரேஸ், இப்போ சன் ஒரு இடத்துல இருக்குன்னா ரேஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு. இந்த இடத்துல சன் இருக்குன்னு சொல்ல முடியாது, சன்ஸ் ரேஸ் இருக்கு. சரி, இப்போ விஷயம் என்னன்னா, ஜீவாத்மா நமக்குள்ள சேத்தனன் இந்த சரீரத்துக்குள்ள ஹிருதய கமலத்தில் இருக்குன்னு சொல்லிட்டோம். அச்சேதனத்துக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டா என்ன ஆகும்னா நமக்கு இது அச்சேதனமாவே இருக்காது. அதனால ஞாபகம் வச்சுங்க, அச்சேதனத்துல ஜீவாத்மா ஒட்டின் இருக்கும்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. இட் வுட் ஹவ் நாட் அக்வயர்ட் த பாஞ்ச பௌத்திக சரீரம். நம்மள மாதிரி உடம்பு கிடையாது. இந்த இடத்துல வெயிட் லிஸ்ட்ல எங்கேயோ இருக்கு. அதுக்கு வெயிட் லிஸ்ட் ஆனோடனே இந்த இடத்துலேருந்து இன்னொரு சரீரத்துக்குள்ள போகலாம், இல்லாட்டா இதே இடத்துல இருக்கலாம். அதனால சனாதன தர்மத்துல ஜீவாத்மா நம்ம உடம்புக்குள்ளேயும் இருக்கு, அச்சேதனத்துல ஒரு ஓரமா ஒட்டின்னு இருக்கு. அதனால பாதுகைக்கு மேலேயும் ஒரு ஜீவாத்மா ஒட்டின்னு இருக்கும், ஞாபகம் வச்சுங்கோ. அதனாலதான் சனாதன தர்மத்துல ஒவ்வொரு அச்சேதன பொருளுக்கும் ஒரு ஜீவாத்மா ஒட்டின்னு இருக்கு. எப்படி இது தெரியுது? பெருமாள் நரசிம்ம அவதாரத்துல எதுலேந்து வந்தார்? தூண்லேந்து தானே வந்தார். தூண் சேத்தனமா அச்சேதனமா? அச்சேதனம். ஆனா அச்சேதனத்திலேந்து பெருமாள் வந்திருக்காரே, அப்போ ஒரு ஜீவாத்மா ஒட்டின்னு இருக்கு. அப்படின்னா பாதுகாங்கிறது நம்ம சனாதன தர்மப்படி பாதுகா தேவி. ஏன் சார் தேவவா இருக்கக்கூடாதா அப்படின்னா, பாதுகா ஆகாராந்தத்துல முடியறது இல்லையா, அப்போ ஸ்திரீலிங்கம் அது. பாதுகா தேவி, அது தேவின்னு எப்படி தெரியும்? நம்ம பாதுகை மேல விரிஞ்சு இடையில சிறுத்து கீழே பெருக்கிறதோனோ, அப்போ சாமுத்திரிகா லட்சண சாஸ்திரப்படி இடையில சிறுக்கிறதுனால அது பெண்ணாகத்தானும் இருக்க வேண்டும். அப்போ பாதுகா தேவி. அப்போ இன்னொரு கேள்வி, பாதுகைன்னு சொன்னா எவ்வளோ இருக்காங்க? அப்போ பாதுகா தேவியா தேவிகளா? பேர் பாருங்க, பேர். இப்போ இன்னொன்னு சொல்றேன், சம்ஸ்கிருதத்துல ஜென்ரலி வென் வி கான்வர்ஸ், ஒரு சுவாமி வந்திருக்கார், மாமி வரலையா தானே தமிழ்ல கேட்போம். சம்ஸ்கிருதத்துல அப்படி கேட்க முடியாது. என்ன கேட்கணும் தெரியுமா? தாராஹா வந்திருக்காளா, பகுவச்சனத்துல தான் கேட்கணும் சம்ஸ்கிருதத்துல. ஏக வச்சனத்துல மாமாக்கு ஒரு மாமி தான் இருப்பா. நீங்க உடனே அவர் ரொம்ப சம்ஸ்கிருத ஞானிங்கிறதுக்காக இல்லையே தாராஹான்னு விட்டேளே, எனக்கு தாரா தானே இருக்கா அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. தாரா, அதனால தான் தமிழ்ல கூட அதை மருவி என்ன பண்ணுவார், தேவிகள் வந்திருக்காளான்னு தான் கேட்பா. நீங்க இந்த பெரியவாள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா, சுவாமி நமஸ்காரம் உள்ள வாங்கோ, தேவிகள் வரலையா அப்படின்னா அந்த தேவிகள்ங்கிற இட் இம்ப்ளைஸ் ஒன்லி தேவி. மற்ற அது எந்த மாமியோ ஸ்ரீதேவியோ பூதேவியோ ஒரு மாமி வரணும்னா இல்லையா. ஆனா இது என்னன்னா, சில பேருக்கு தேவிகள் இருக்கலாம். தமிழ்நாட்டிலலாம் நீங்க போனீங்கன்னா அது உண்டு. பட் ஆனால் வாஸ்தவமாக யூ வாண்ட் டு மேக் தட் ப்ளூரல் யூசேஜ் ரியலி ப்ளூரல் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். பட் ஜென்ரலி இட் இஸ் சைட்டட் இன் ப்ளூரல். ஆனால் எப்போவுமே சில வஸ்துக்களை துவந்துவமாக சொல்றது வழக்கம். பேர் அப்படின்னா பாதுகா தேவிஸ்ன்னு சொல்லப்படாது, தேவி தான், ஆனால் அது பேர். இதற்கு நியாய சாஸ்திரத்தில் வியாசஜ்ய விருத்தி அப்படின்னு பேர். அதுக்கு வியாசஜ்ய விருத்தினா, இப்போ ஒரு ஹவிஸ் கொடுக்குறோம் யஜ்ஞத்துலனா, அக்னி விஷ்ணுவுக்கு கொடுத்தாலும் ஒரே ஹவிஸாக தான் இருக்கும். மாமா மாமிக்கு நம்ம ஆத்து ஃபங்க்ஷன் கழிச்சா ஒரே இன்விடேஷனாக தான் இருக்கும்.
அப்ப இந்த இடத்துல பாதுகா அப்படின்னா அது ரெண்டா இருந்தாலும் ஏகவச்சன பிரயோகம் தான், பாதுகா தேவி தான். அதனால எதுபக்ஞமசேஷத பிருத்திவ்யாம் பிரதிதோ ராகவ பாதுகா பிரபாவஹா, ராகவனுடைய பாதுகா பிரபாவத்தை சொன்ன முதல் ஆசாமி யாரு? பரதன். அந்த பரதனை சம்பிரதாயத்துல எந்த சுவாமியா கொண்டாடுறோம்? நாதமுனிகள். பரதன் ராமருடைய பாதுகையை தரிச்சவன். நாதமுனிகள்ங்கிற பரதர் யாரோட பாதுகையை தரிச்சவர்? நம்மாழ்வாருடைய பாதுகைகள். அச்சா, இந்த இது ஒரு மாதிரி புரிஞ்சு கொடுத்தா இந்த பாதுகா சஹஸ்ரத்துக்கு பிரபாவம் என்னன்னா, நீங்க கேட்டு முடியறதுக்குள்ள கிட்டத்தட்ட முக்கா ஸ்ரீ வைஷ்ணவர் ஆயிடுவேள். ஏன்னா அவ்வளவு ஆழ்வார்கள் சரித்திரம் இதுல வரும்.